ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சாதத்தில் எப்படி சூப்பராக சப்பாத்தி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஒரு கப்பு ரைஸ் இருக்குது, ஒரு கப்பு மாவு, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகா, புதினா கொஞ்சம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள், ஆம்ச்சூர் பவுடர், தனியாத்தூள், கொஞ்சம் ஓமம். இப்போ பாத்திரத்தில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி வச்சுருக்கிறேன் நான். இது சாதம் சூடு பண்ணிக்கலாம். இது சூடு பண்ணி நல்லா கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். சும்மா லைட்டாக சூடான போதும். பாருங்கள், இப்படி நல்லா ஸ்மாஷ் பண்ணி பாருங்கள், நம்ம சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுல் வச்சு அது மாற்றிக்கலாம். இப்போ இது கூட மாவு சேர்த்துக்கலாம். நான் இதில் கொஞ்சம் மிச்சம் மாவு வச்சுருக்கிறேன், அது கடைசியில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 இலை புதினா கட் பண்ணியிருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது 1/4 டீஸ்பூன் தனியா, ஆம்ச்சூர் பவுடர் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், ஓமம் 1/4 டீஸ்பூன். எல்லாம் நான் சின்ன ஸ்பூனில் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போது கையிலே நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். க்ளீனாக எல்லா மசாலாலாம் செட் ஆகிற மாதிரி. நான் தனியாத்தூள் வீட்டிலே கொரகொரன்னு அரைச்சிருந்து தான் போட்டிருக்கிறேன். பாருங்கள், இது கொஞ்சம் இப்போது மாவு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது, நம்மளுக்கு கைக்கு ஒட்டுது. இப்போ மிச்சம் வச்சுருக்கிற மாவையும் சேர்த்து நம்ம பிழிஞ்சிக்கலாம். இப்போது எல்லாம் மாவெல்லாம் போட்டு எல்லாம் நல்லா பிழிஞ்சியாச்சு. இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து நம்ம பிழிஞ்சு ஒரு 10 நிமிஷம் இது நல்லா ஊறட்டும். பழைய சாதம் நம்ம கொட்டிடுவோம் இல்லைங்களா, இப்படி செய்து கொடுத்தா பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்கும். 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம திரட்டிக்கலாம். இப்போ நம்மளுக்கு திரட்டுறது கூட நல்லா ஈஸியாக இருக்குது. இப்போ வெறும் மாவு சப்பாத்தி எப்படி திரட்டுறோமோ அப்படி தான் இருக்குது. இந்த வெங்காயம் போட்டிருக்கிறோம், சாதம் மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம், அதனால நம்மளுக்கு எந்த உதிர அப்படியெல்லாம் எதுவும் வராமல் நல்லா பாருங்கள் க்ளீனாக வருது, நீட்டாக. இங்கே பாருங்கள் பாருங்கள், இன்னொன்று காமிக்கிறேன். நான் சின்ன சைஸாக திரட்டியிருக்கிறேன். இதோட பெருசாக கூட இன்னும் மெலிசாக கூட திரட்டிக்கலாம். நான் அது இந்த சைஸ் போதும் இப்படி திரட்டியிருக்கிறேன். சுடும்போது கூட உங்களுக்கு நல்லா வரும். பாருங்கள், தவா காஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சுடும்போதே நல்ல மணமாக இருக்குது, நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதுக்கு எண்ணெய் விடல, நெய் தான் விட்டுருக்குறேன். அப்படி உங்களுக்கு எண்ணெய் வேணும்னா நீங்கள் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நெய் விடுறதுனால நல்லா இருக்குது, இன்னும் மணமாக இருக்குது. இது செய்கிறதுக்கு நம்மளுக்கு கஷ்டம் இல்லை, ஈஸி தான். நைட்டு சாதம் மிச்சம் இருந்துச்சுன்னா காலையில் நம்ம அருமையாக சப்பாத்தி செய்துடலாம். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைட் டிஷ்
இதுக்கு தக்காளி சட்னி இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம சப்பாத்தி ரெடி ஆச்சு. இப்போ இதுக்கு நான் டொமேட்டோ கெச்சப்பும் கேர்டும் வச்சுருக்கிறேன். இது நம்ம ஃபஸ்ட்டே மசாலிங்கெல்லாம் நிறைய போட்டிருக்கிறதுனால மற்ற தேங்காய் சட்னி எல்லாம் நல்லா இருக்காது. இதுக்கு கேர்டில் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க வந்து டொமேட்டோ கெச்சப்பில் சாப்பிட்டா விரும்பி சாப்பிடுவாங்க. இவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.